இங்க ஒரு ஆளு காருக்குள்ள யாருமே இல்லாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காட்டு பகுதியில நின்னுட்டு இருக்கான். காருக்குள்ள கட்டு கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய ட்ரக்ஸையும் வச்சுக்கிட்டு ஏதோ பதட்டத்தோட இருக்கான். அப்போ அந்த வழியா ரோந்து பணியில போலீஸ் வர்றாங்க. அந்த போலீஸ் இவங்கிட்ட வரத்துக்குள்ள பணத்தையும் ட்ரக்ஸையும் ஒளிச்சு வச்சுக்கிறான். போலீஸ் அவனை விசாரிக்கும் போது மனசுல உச்சக்கட்ட பயம் இருந்தாலும் எப்படியோ போலீஸ்க்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி ஒரு வழியை சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு டன்னல் வழியா வரும்போது ரோடுக்கு நடுவுல ஒரு மான் நிக்கிற மாதிரி இல்லூஷன் வருது. சடனா பிரேக் அடிச்சு நிப்பாட்டினதும் அந்த மான் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து அவனோட ஒய்ஃப் கால் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ற அப்படின்னு கண்டபடி சத்தம் போடுறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதே கோபத்தோட காரை ஓட்டிக்கிட்டு அப்படியே டன்னல் விட்டு வெளியே வந்து கார் டிக்கி ஓபன் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணி பெரிய பேக்குள்ள வச்சிருக்கான். அந்த பேக்ல கொலை பண்ண பொண்ணோட முடி கொஞ்சமா வெளியே தெரியும். என்ன நினைச்சாலும் தெரியல. அதை வேக வேகமா கட் பண்ணி தூக்கி வீசிட்டு திரும்பவும் அதே டன்னல் வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட ஆவி அவனையே பின்தொடர்ந்து வர மாதிரி தெரியுது. இது எப்படி சாத்தியம்? அந்த பொண்ணு எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் காரை நிறுத்திட்டு போய் டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா பேக்குள்ள அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் இவனுக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பார்ட் 2 வீடியோல கீழே இருக்கிற பிளே பட்டன்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அமானுஷ்யமான சம்பவங்களை நீங்க பார்க்க ரெடியா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க.